எல்லோருக்கும் வணக்கம். இன்னையோட வீடியோல என்னென்ன விஷயங்களா பார்க்க போறோம் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். டுடே ட்ரேடிங், இன்னையோட ட்ரேடிங்ல என்னென்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத பத்தி நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்த்துலாம். ஒரு நாள் ஒரே ஸ்டாக் இந்த கான்செப்ட் ஆகட்டும், 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்ட் ஆகட்டும், நான் என்னென்ன ஸ்டாக் என்னோட குரூப்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அதில் நான் என்னென்ன ட்ரேட் பண்ணியிருக்கேன், என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அதை நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அடுத்து நேத்தியோட ஸ்டாக்கு, நேற்று ஒரு 3 ஸ்டாக் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன், இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான ஸ்ட்ராட்டஜியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு அது கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா, அப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது அப்படின்னா அதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கும் அப்படின்றத நம்ம சார்ட்ல பார்த்துடலாம். இன்னையோட டாப் நம்பர் 1 யாரு, அந்த ஸ்டாக்ல நாம எந்த ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணா அதில் நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபைனலா உங்கள் கேள்வி, இன்னைக்கு என்ன கேள்விக்கு பதில் பார்க்க போறோம்னா, எனக்கு வந்து நிறைய வாட்ஸ்அப் வரக்கூடிய கேள்வி இது, இனிமே ஆப்ஷன்ல கால்ஸ் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு என்ன என்னோட பதில் அப்படின்றத நம்ம ஃபைனலா பார்த்துருவோம். இப்போ இன்னைக்கு நான் என்னென்ன ட்ரேட் பண்ணியிருக்கேன் அதை நம்ம பார்த்துடலாம். இது 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்டுக்காக இன்னைக்கு ஆக்சிஸ் பேங்க், டாடா மோட்டார், இண்டஸ்இண்ட் பேங்க், ரிலையன்ஸ், டிசிஎஸ், கோட்டாக் பேங்க், இந்த 6 ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 6 ஸ்டாக்ல இண்டஸ்இண்ட் பேங்க்ல ஒரு 163 ரூபாய் லாஸ் வந்திருக்கு, கோட்டாக் பேங்க்ல 230 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு, ரிலையன்ஸ்ல 500 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு, டிசிஎஸ்ல 700 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. டோட்டல் நெட் எம்டிஎம் 1282 ரூபாய், 1.25% இன்னைக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஒரு நாள் ஒரே ஸ்டாக் இந்த கான்செப்டுக்காக இன்னைக்கு நான் செலக்ட் பண்ண ஸ்டாக் டாடா மோட்டார். டாடா மோட்டார்ல ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஸ்டாப் லாஸ், செகண்ட் என்ட்ரி போயிருந்தோம், செகண்ட் என்ட்ரி 0. டோட்டலா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 885 ரூபாய், 1% இதுல லாஸ் வந்திருக்கு. அடுத்து நேத்து செலக்ட் பண்ணியிருந்த 3 ஸ்டாக்ல என்னென்ன ஸ்டாக் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அதை நம்ம சார்ட்ல பார்த்துடலாம். நான் செலக்ட் பண்ணியிருந்த 3 ஸ்டாக் FACT லிமிடெட், ஜேபி பவர், சுஸ்லான், இந்த 3 ஸ்டாக் தான். இது FACT லிமிடெடோட 5 மினிட் கேண்டில் சார்ட். நேத்தே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஓப்பனிங்ல 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணிட்டு அந்த 5 மினிட் கேண்டிலோட ஹை பிரேக் ஆகும் போது தான் என்டர் ஆகணும். அதுக்கு ஸ்டாப் லாஸ் அப்படின்னாக்கா அந்த 5 மினிட் கேண்டிலோட லோ தான் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி. இதுதான் இன்னையோட ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் சார்ட். ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெட் கேண்டில் பாருங்க, ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை 183 ரூபாய் 30 காசு, லோ 180 ரூபாய் 5 காசு. இங்க பை அப்படின்னாக்கா 183 ரூபாய் 35 காசுல நம்ம பை போட்டிருக்கணும். ஆக்சுவலா நமக்கு ஃபர்ஸ்ட் கேண்டிலே பாத்தீங்கன்னா லோ பிரேக் ஆகுது. நேத்தே சொல்லியிருந்தேன், நான் எடுக்கக்கூடிய இந்த 3 ஸ்டாக்மே ஒன்லி பைக்கு மட்டும் தான் போக்கஸ் பண்ணும் அப்படின்றதுனால நமக்கு கீழே போனாலும் பிரச்சனை இல்லை, போயிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் ஹை பிரேக் ஆகுது, நம்ம 183 ரூபாய் 35 காசுல பை ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த 4வது கேண்டிலே பை கிடைச்சிருக்கும். இதுக்கு ஸ்டாப் லாஸ் அப்படின்னும் போது இந்த கேண்டிலோட லோ தான் 180 ரூபாய் 5 காசு. ஆக்சுவலா நம்ம 180 ரூபாய் பிரேக் ஆனாக்கா ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட்டிருக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு பை கிடைக்குது. பை கிடைச்சது அப்படின்னாக்கா நம்ம எடுக்கிறது வந்து இன்ட்ராடே பொசிஷன் அப்படின்னும் போது 3.25 ஆட்டோ ஸ்கொயர். இப்போ 3.25 என்ன பிரைஸ் இருக்குன்னு பார்ப்போம். 3.25 க்ளோசிங் பிரைஸ் 192 ரூபாய் 75 காசு, கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபாய் இதுல அப் ஆயிருக்கு. 10 ரூபாய் போது 1.85, கிட்டத்தட்ட ஒரு 5.5% இதுல ப்ராஃபிட் வந்திருக்கும். அடுத்து சுஸ்லான் பார்க்கலாம். இது சுஸ்லானோட 5 மினிட் கேண்டில் சார்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் கேண்டில். ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை 10 ரூபாய் 45 காசு. ஆக்சுவலா இந்த ஹையே பிரேக் ஆகல. ஓகே, நமக்கு இதுல ட்ரேடே கிடைக்கல. இது ஜேபி பவரோட 5 மினிட் கேண்டில் சார்ட். ஜேபி பவர் ஃபர்ஸ்ட் கேண்டில் இதுதான். ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை 8.45, இதுவும் ஹை பிரேக் ஆகல. ஸோ நமக்கு இதில் ட்ரேட் கிடைக்கல. நேற்று எடுத்த 3 ஸ்டாக்ல ஜேபி பவர், சுஸ்லான் 2 பேர் பர்ஃபார்ம் பண்ணல. ஓகே, நம்மளோட என்டர்பிரைஸ் கிடைக்கல. FACT லிமிடெட் இது மட்டும் என்டர்பிரைஸ் கிடைச்சு கிட்டத்தட்ட ஒரு 5.5% வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இன்னைக்கு டாப் நம்பர் 1ல யார் வந்திருக்காங்கன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு டாப் நம்பர் 1ல நான் செலக்ட் பண்ணியிருக்கிற ஸ்டாக் யூகோ பேங்க். யூகோ பேங்கோட சார்ட் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இது யூகோ பேங்கோட 1 டே கேண்டில் சார்ட். கிட்டத்தட்ட ஒரு மாசமாவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வருது. இங்க பாருங்க, நவம்பர் 2ஆம் தேதி 13 ரூபாய் 70 காசு இருந்திருக்கு, இன்னைக்கு 29 ரூபாய், கிட்டத்தட்ட டபுளுக்கு மேல போயிடுச்சு. வித்தின் ஒரு 40 நாள்ல, ஒரு 1.5 மாசம் கூட ஆகல.
1.5 மாசத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 100% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக் தான் நாளைக்கு நம்ம கவனிக்க போகிறோம், வாட்ச் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஸ்டாக்கை நாம் எப்படி வாட்ச் பண்ணலான்னாக்கா நாளைக்கு சேம் இன்னைக்கு பண்ண மாதிரியே தான் வாட்ச் பண்ண போகிறோம். 5 மினிட் கேண்டில் சார்ட்டு. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் நம்ம வாட்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோட ஹை பிரேக் ஆனால் பை, இது மட்டும்தான், ஒன்லி பைக்கு மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இன்னைக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து இன்னியோட 5 மினிட் கேண்டில் சார்ட்டு, டிசம்பர் 13. இதுதான் இன்னியோட 5 மினிட் கேண்டில் சார்ட்டு. ஆக்சுவலாக இன்னைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 5 மினிட் கேண்டில் லோ பிரேக் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ஹை பிரேக் ஆகிட்டு மேலே போயிருக்கு. ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலோட லோ பிரேக் ஆனாலும் நாம அதை கேர் பண்ணிக்க வேணாம். அந்த ஹை பிரேக் ஆனால் மட்டும்தான் அதுக்கு வந்து நம்ம பையில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, நாளையோட ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை பிரேக் ஆகிட்டு எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றத நம்ம வாட்ச் பண்ணி பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். இதுக்கு ஸ்டாப் லாஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 5 மினிட் கேண்டிலோட லோ தான் நம்ம ஸ்டாப் லாஸை வச்சுக்க போகிறோம். ஓகே, ஃபைனலாக உங்கள் கேள்வி இந்த சாப்டருக்கு வருவோம். எனக்கு வந்து நிறைய இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய கொஸ்டின் இதுதான். இனிமேல் வந்து ஆப்ஷனுக்கு கால்ஸ் கொடுக்க மாட்டீங்களா, எப்போ கொடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் கேள்வியெல்லாம் நிறைய வருது. ஆக்சுவலாக ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் எனக்கு கால்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கிடையாது, கால்ஸ் கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்க போகிறேன். அந்த கான்செப்ட் எப்படி இருக்கும்னா, இப்போ நான் 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்ட் ஆகட்டும், ஒரு நாள் ஒரே ஸ்டாக் இந்த கான்செப்ட் ஆகட்டும், நான் எப்படி ஸ்டாக் மட்டும் நான் உங்களுக்கு அனுப்புறணும். இப்போ இன்னைக்கு உதாரணத்துக்கு டாடா மோட்டார் அனுப்பியிருக்கேன், ஒரு நாள் ஒரு ஸ்டாக்கு. இப்போ டாடா மோட்டார் அப்படின்னு அனுப்பிட்டேன்னாக்கா எந்த டைம்ல என்ட்ரி ஆகணும், இதுல பை போனோமா செல் போனோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுது அப்படின்னாக்கா நீங்க அந்த ஸ்டாக் வச்சு பை போகலாம், செல் போகணும். நான் என்ன பை போக போறேன்னா என்ன பிரைஸ்ல அதே பிரைஸ்ல தான் நீங்களும் பை போக போறீங்க, இல்ல நான் செல் போக போறேன்னா அதே பிரைஸ்ல தான் நீங்க செல் போக போறீங்க. அப்படின்னா எனக்கு என்ன ப்ராஃபிட் லாஸ் வருதோ சேம் அதே ப்ராஃபிட் லாஸ் தான் உங்களுக்கும் இருக்க போகுது. ஸோ இதே கான்செப்ட் தான் நான் ஆப்ஷன்லையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் 1ஆம் தேதியே பிளான் பண்ணேன். டைம் கொஞ்சம் டிலே ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு கரெக்டாக பிளான் பண்ணி நம்ம கால்ஸ் அனுப்பும் போது ஸோ கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்றத தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அது வந்து டிலே ஆகுது. ஓகே, அந்த கான்செப்ட் எப்படி இருக்கும்னாக்கா நிஃப்டி என்டர் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புனேன்னா எந்த டைம் இன்டர்வல் சார்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அதை பேஸ் பண்ணி கால் ஆப்ஷன் போகணுமா இல்லை புட் ஆப்ஷன் போகணுமா, எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணணும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்களோட நாலேஜிலேயே ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதுதான் என்னோட பிளானு, இதுக்குண்டான ப்ராசஸ் தான் நடந்துட்டு இருக்கு. 1 or 2 month டிலே ஆனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக நான் இந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு வரதான் போகிறேன். வெயிட் பண்ணுங்க, நாளையோட வீடியோவில் பார்க்கலாம். பாய்.